வணக்கம். நேஷ்னல் சயின்ஸ் டே அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்க. இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. 1987லேருந்து இந்த அறிவிப்பு வந்தது. இது எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னா, இப்போ செப்டம்பர் 5ங்கிறது நம்முடைய இந்தியாவினுடைய புகழ்பெற்ற ஜனாதிபதியாக இருந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்தநாளை அவர் ஆசிரியர் பணியிலிருந்து ஜனாதிபதியாக மாறியதால் அவர் தன்னுடைய பிறந்தநாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் நவம்பர் 14 பார்த்திங்கன்னா, அது இந்தியாவினுடைய முதல் பிரதம மந்திரியாக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்தநாள். அவருக்கு குழந்தைகள் மேலே ரொம்ப பிரியம் அதிகம். அதனால் தன்னுடைய பிறந்தநாளை சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகள் தினமாக கொண்டாடணும்னு சொன்னார். அதே போல் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், ஜனவரி 26 குடியரசு தினம், இதெல்லாம் நம்ம வரிசையாக கொண்டாடிட்டு வர்றோம். காந்தி ஜெயந்தி, அதே போல் விவேகானந்தருடைய பிறப்பு, கடவுளர்களுடைய இதில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் கொண்டாடுறோம். ஸ்ரீராமநவமி இதெல்லாம் கொண்டாடுறோம். இந்த நாளை ஏன் இதை கொண்டாடுறதுக்கான ஏற்பாடாக பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவில் அறிவியல் கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு பெற்ற ஒரு மாபெரும் விஞ்ஞானி யாருன்னு கேட்டிங்கன்னா, சர் சி.வி. ராமன். திருச்சியை சேர்ந்தவர். அவர் வெங்கட்ராமன் அப்படிங்கிற பேர் தான் சர் சி.வி. ராமன் அப்படின்னு அதை சுருக்கமாக வச்சுருப்பாங்க. அவருடைய கண்டுபிடிப்புகளில் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஒளி விலகல் அப்படிங்கிறத பற்றிய தியரி அது. இப்போ ராமன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க, ராமன் விளைவு. அவர் அதை கண்டுபிடிச்சு 1930ஆம் ஆண்டு அவருக்கு நோபல் பரிசு கிடச்சிது. அவர் அந்த இதை சமர்ப்பணம் பண்ணிய நாள் இந்த நாள் தான் அப்படிங்கிறதுக்காக 1930 கிடச்ச அந்த இதுக்கு அவர் இந்த கட்டுரை எழுதிய நாள், வெளியிட்ட நாள் அப்படிங்கிற மாதிரி இந்த பிப்ரவரி 28 அறிவியல் தினமாக கொண்டாட முடிவு பண்ணாங்க. அது ஒவ்வொரு ஆண்டும் அந்தந்த ஆண்டுக்குரிய சிறப்புகளுக்கு ஏற்றபடியாக இருக்கும். என்கிட்ட கூட ஒரு நண்பர் கேட்டார், இந்த மாதிரியான நோபல் பரிசு பெற்ற கண்டுபிடிப்புகளால் நமக்கு நேரடியாக பயன் உண்டா அப்படின்னு கேட்டார். இப்போ நீங்கள் எப்படி வச்சுக்கோங்களேன், மக்களின் விஞ்ஞானி, விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி 2 பேர் சொல்லுவாங்க. விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி யார் அப்படின்னு கேட்டால் ஐன்ஸ்டீனை தான் விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி அப்படிம்பாங்க. மக்களின் விஞ்ஞானி அப்படின்னு பார்த்தா, யாருடைய கண்டுபிடிப்பு கடைசி மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்ததோ அவர் மக்களின் விஞ்ஞானிம்பாங்க. அவர் யார் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன். அப்படி பார்க்கல, இவர் கண்டுபிடிச்ச அந்த ஒளி ரெண்டுமான தியரியில் என்ன நமக்கு லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரொம்ப சுலபமாக சொல்கிறதுக்கு ஒரு வழி. இப்போ நீங்கள் விமான நிலையத்துக்குள்ளே போகிற போதோ அல்லது ரயில்வே நிலையத்துக்குள்ளே போகிற போதோ சில சமயம் நம்முடைய உடைமைகளை வந்து அதை செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு இது வச்சுட்டு நம்மளை இப்படி நம்ம உடம்புல எங்கேயாவது ஆயுதங்கள் இருக்கா அல்லது வேறு பொருள்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து ஒரு பீப் ஒலி வந்து சவுண்டு வரும். இதுவே இவருடைய சர் சி.வி. ராமனுடைய கண்டுபிடிப்பினுடைய ஒரு விளைவு தான் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அதனுடைய இது தான் இன்றைக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொருத்தரையும் பெட்டியை திறக்க சொல்லி உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணோம்னா என்றைக்கு ஃப்ளைட் கிளம்பும், என்றைக்கு ரயில் கிளம்பும். அப்போ ஒரு பெட்டி திறக்கப்படாமலே அது ஒரு இதை கிராஸ் பண்ணுற போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பொருளும், குறிப்பாக ஏதேனும் ஒரு இரும்பு பொருளோ அல்லது ஒரு உலோகப் பொருளோ அதில் இருந்தால் உடனே அதில் ஒரு மின்னல் மாதிரி வரும். அதை நம்ம பார்த்து கண்டுபிடிச்சி போடலாம். அது என்னன்னு கேட்பாங்க, நம்ம பெட்டியை திறக்க சொல்லி பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஹேர் பின் இருந்துச்சுன்னா கூட போதும், அது உடனே நிப்பாட்டி அதை பூரா எடுத்துக்கிற சொல்லுவாங்க. இதை நம்ம பார்க்குறோம். இப்போ இது முழுவதும் இன்றைக்கி உலகம் முழுவதும் பயன்படுதுன்னு சொன்னால், ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் பயணம் பண்ணுறப்ப அவங்களுடைய உடைமைகள் அவங்களுடைய இதெல்லாம் சோதிக்கப்படுதுன்னா, இதுக்கான அந்த கண்டுபிடிப்பு வந்து நம்முடைய ராமனுடைய விளைவு தான், அவருடைய கண்டுபிடிப்பு தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே நினைவு வச்சுக்கிறணும். அதனால தான் பிப்ரவரி 28 நேஷ்னல் சயின்ஸ் டேயாக, அதாவது தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறாங்க. இது ஒரு முறை வந்து ஐஏஎஸ் தேர்வில் கூட இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது.
பல பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் டேன்னு தான் நினச்சாங்களே தவிர நேஷ்னல் சயின்ஸ் டேங்கிற விஷயத்தை மறந்துட்டாங்க. அதனால் நினைவு கொள்ளலாம், ராமன் தன்னுடைய அற்புதமான சர் ராமன் அவர்கள் தன்னுடைய அற்புதமான கண்டுபிடிப்பால் உலக மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். அதற்காகவே அவருக்கு நோபல் பரிசு தரப்பட்டிருக்கிறது. ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.